ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் வளர்க்குற கத்திரிக்காய் செடிக்கு என்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறது ஆண்டார் குல கத்திரி. இதை நம்ம சிடிஜி மெம்பர் தங்கமணி மேம் தான் நாற்று போட்டு கொடுத்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இலத்தலை மக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நம்ம தோட்டத்திலேயே இருந்து பறிக்கிற இலத்தலைகள், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்துலேருந்து வர இலைகள், இது எல்லாத்தையுமே போட்டு தான் நான் இதையெல்லாம் நிறைப்பேன். அதோட தேங்காய் மட்டை, அப்புறம் கறி துண்டு, இது எல்லாம் அப்பப்போ கிடைக்கும்போது இது கூடவே ஆட் பண்ணிக்குவேன். நம்மளோட செடி ஓரளவுக்கு ஒரு அடி வரைக்கும் வளர்ந்துருச்சு அப்படின்னா நுனி கிள்ளுதல் முறையை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இப்போ இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. வளரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல செழிப்பாக வளர்ந்து இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கரெக்டாக மழை காலத்தில் நம்ம இதை நட்டு வச்சதில் மழை தண்ணி அதுக்கு கிடச்சிட்டே இருந்ததில் சூப்பராக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இலைகள் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப நல்லாவே இல்லை. அந்த ரெண்டாவது செடியாக இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன்னா, நான் இது மாதிரி எல்லாம் பார்த்தா வருத்தப்படவே மாட்டேன். டக்குன்னு அந்த நுனி எல்லாத்தையுமே கிள்ளி விட்டுட்டேன். அது வேண்டாம், நமக்கு நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒடிச்சு விடுறதுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் நல்லாவே வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபெக்டான ஒரு இலைகள் எல்லாம் பார்த்தா தாராளமாக கிள்ளி விட்டுறலாம். என்ன, நம்மளுக்கு காய்க்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரணங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறது பழைய மண் கலவை. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வைக்கும் போதே என்ன கலவை அதுக்குள்ளே போட்டேனோ அது மட்டும்தான். இதை நான் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு டாப் அப் பண்ணவே இல்லை. இதில் ஃபஸ்ட்டு செடி இருக்குது பாருங்கள், இது காய்கள் விட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா பாட்டம் எண்ட் ராட். பாட்டம் எண்ட் ராட்னா கீழ்ப்பக்கம் அழுகி போயிடும். ஆனால் இது அழுகுன மாதிரியும் தெரியல. ஸோ வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். மேபி பாட்டம் எண்ட் ராட் வரும்போது நான் என்ன பண்ணுவோன்னா சுண்ணாம்பு சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இதுக்கு சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டோன்னா நமக்கு சரியாயிடும். இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அதே மாதிரி நானும் இந்த செடிங்களுக்கு ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் சுண்ணாம்பு எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்ல லிக்விட் ஆக்கிக்கணும். அதையும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைல்யூட்டாக கொடுக்கறது நல்லது. ஒரு நாள் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 3 நாளைக்கு அதை தொடர்ந்து கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப மொத்தமாக நிறைய எடுத்து ஒரே நேரத்தில் கொடுக்கறதுக்கு பதிலாக, ஏன்னா செடிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலும் டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து அதுக்கு ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இருந்தேன். அந்த எண்டு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இது எண்டு பாட்டம் எண்ட் ராட்னா அந்த நுனி அழுகியே போயிடும். உங்களுக்கு அந்த காயை உபயோகப்படுத்தவே முடியாது. இது பார்த்தா அந்த மாதிரி இல்லை. இது அந்த காஞ்ச மாதிரி தான் இருக்கே தவிர அந்த ப்ராப்ளம் அழுகின மாதிரியோ இல்லை உபயோகப்படுத்த முடியாத மாதிரியோ ஆகலை. ஒருவேளை போரான் சத்து குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா இது வெடிச்சிரும். அந்த நுனிகளோ இல்லை சைட்லேயோ ஏதோ ஒரு பக்கம் வெடிச்சுக்கிட்டு நிற்கும். இதுக்கு நம்ம இயற்கை இலையை கட் பண்ணி போடணும். ஆனால் இது வெடிக்கவும் இல்லை, பெருசாகிட்டு தான் போதே தவிர அந்த எண்டு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. கூகுள் லென்ஸில் இந்த ஃபோட்டோவை போட்டு பார்க்கும்போது நியூட்ரிஷன் குறைபாடுங்கிற மாதிரி அதாவது சத்து குறைபாடு. இது எப்படி வரும்? நம்ம தொட்டியில் நிறைய இலத்தலை மக்கு எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த தொட்டியில் நான் கடைசியாக வேங்கேரி கத்திரி தான் போட்டிருந்தேன். கத்திரிக்காய் செடி ஆல்ரெடி நட்டிருக்கேன் நான். அதனால் என்ன ஆயிருக்குன்னா கத்திரிக்காய் செடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இதில் கம்மியாக இருக்குது. நம்ம நார்மலாக என்ன சொல்வோம், பயிர் சுழற்சி முறை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது இங்கே மிஸ் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு டிஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது இந்த செடியில் இருக்கிற இந்த கத்திரிக்காயை நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. இது நம்ம பறிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கத்திரிக்காயில இருந்தால் சரியாகும். அதுக்குள்ளேயே நம்ம அடியுரமாக என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாமே கொடுக்கணும். அதே சமயம் மீனமிலம் அதிகமாக கொடுக்கும்போது என்பிகேங்கிற எல்லா விதமான சத்தும் இதுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிற செடிகள்லையும் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் இந்த ப்ராப்ளம் லைட்டாக தெரியுது. ஸோ என்ன பண்ணினேன் அப்படின்னா வாழைப்பழத்தோல் எல்லாத்தையுமே இதுக்கு அடியில் போட்டு விட்டுருக்கேன் இப்போதைக்கு. அதே மாதிரி
பல கரைசல் தான் நான் இது நாள் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட மீன் அமிலம் ஸ்டாக் இருக்கல, அதனால பல கரைசல் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இனிமேல் வந்து மீன் அமிலம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஆட்டுப்புழுக்க உரம் இருக்குது, ஸோ அதையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக அடுத்தது வந்து சரியாயிரும். இப்போ பறிக்கக்கூடிய இந்த கத்திரிக்காயை உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். தாராளமாக உபயோகப்படுத்தலாம். நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாகவும் கத்திரிக்காய் இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்துடணும். ஒரு செடியில் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் குட்டி குட்டியாக இருக்குன்னா அதையும் சேர்த்து எடுத்துடணும். அதுவும் இந்த மாதிரி டிஃபெக்டான டைமில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம்னா எல்லாத்தையுமே மொட்டை அடிச்சிடணும். அதுக்கப்புறம் வர்ற கத்திரிக்காய் தான் வந்து சரியாகும். அதனால் நம்ம அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த கரெக்டாக அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்த செடி வந்து கரெக்டாகிடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த கத்திரிக்காயை வந்து சமைச்சும் பார்த்தேன். சமைக்கும்போது நான் அந்த மேல் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணினேன். அது நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்காதுங்கிறனால அந்த மேல் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் கலராக இருந்த பார்ட்டு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சமைச்சேன். ஸோ டேஸ்ட்லலாம் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாஃப்டாக இருந்ததுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்த கத்திரிக்காயெல்லாம் விதை ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி விதை ஃபார்ம் ஆன கத்திரிக்காயை வந்து நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். கத்திரிக்காயில் வந்து விட்டமின்ஸ், அயன், மெக்னீஷியம், கால்சியம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி விதைகள்லையும் நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் ஏ, அதே சமயம் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த விதைகளில் இருக்குது. கத்திரிக்காயில் காரல் தன்மைங்கிறது எப்பவுமே இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வெல்லம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்கள் பாட்டியோட டிப்ஸு. கத்திரிக்காயில் எந்த டிஷ் பண்ணினீங்கனாலும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கிறது வந்து அந்த காரல் தன்மையை கொஞ்சம் குறைச்சி காட்டும். கத்திரிக்காய் வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம். முக்கியமாக தோல் அலர்ஜி இருக்கிறவங்க இதை வந்து உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இப்போ அடுத்த செட் ஆஃப் கத்திரிக்காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே தெரியலை. ரொம்ப சூப்பராக நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அந்த கத்திரிக்காயிலையும் அதே மாதிரி தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து ப்ராப்ளம் கிடையாது, அது அந்த கலரே அப்படி தான் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியும் நம்ம ஆல்ரெடி பிச்சு விட்டதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காய்ப்பு வந்து இல்லாமல் போய் இப்போ செகண்ட் காய்ப்பு தான் வந்திருக்கு. இப்போ இதுலேயும் ப்ராப்ளம் இல்லாத கத்திரிக்காய் தான் வந்திருக்கு. ஆனால் அடுத்த செடியில் பார்த்தீங்கன்னா இது முதல் காய்ப்பு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரும் இருக்குது, அதே சமயம் லைட்டாக ஒரு வெடிப்பும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக போரான் சத்தும் குறைபாடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேரடியாக எருக்க இலையவே கட் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் போட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமும் ரெக்டிஃபை ஆகிடும். இது நம்மளோட செவந்தம்பட்டி கத்திரி. இதில் ஒரு 4 பழத்தை வந்து நான் விதைக்கி விட்டுட்டேன். இப்படி விதைக்கி விட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த செடியில் காய்ப்பு வந்து குறைஞ்சிரும். இப்போ நான் வச்சுருக்கிற இந்த 20 லிட்டர் பபிள் கேன்ஸில் நமக்கு வந்து ஒரு 3 டைம் மட்டும்தான் காய்ப்பு வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக காய்ப்பு குறைஞ்சிரும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஏதாவது ஒரு 2-3 பழத்தை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து விதைக்கி விட்டுறணும். ஒரு செடிக்கு எந்த அளவு பெரிய கண்டெய்னர் கொடுக்குறோமோ அந்த அளவு தான் க்ரோத் இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 3 டைம் 4 டைம் பறிக்கிற அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஒரு டைம் பறிக்கிறதுக்கு ஒரு செடியிலிருந்து 3 காய் 4 காய் வரைக்கும் வரலாம். அதிக ஈல்டு கிடைக்கணும்னா அதிக அளவு நம்ம ஃபீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பெரிய கண்டெய்னர் கொடுத்துருக்கணும். அப்படியும் இல்லைன்னா தரையில் வச்சு நல்லா பாதுகாப்பாக வளர்க்கணும். அப்போ தான் ஒரு செடியிலிருந்து நிறைய ஈல்டு பார்க்க முடியும். இந்த 2 கருப்பு ட்ரம்லையும் வச்சுருக்கிறது பச்சை கொத்து கத்திரி. இது ஸ்டார்டிங்கில் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து ரொம்ப சுருண்டு இருந்துச்சு. இதுக்காகலாம் நம்ம செடியை வந்து பிச்சு வீசிடக்கூடாது. அந்த இலையை மட்டும் கட் பண்ணினாலே போதும். ஸோ நான் இலையை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த நுனி இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். சரி வந்தா வா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். அடுத்த செடி பார்த்திங்கன்னா இது நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. அது வைக்கும் போதே ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சு. இது வந்து டக்குன்னு நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இது நுனி கிள்ளுதல் முறையை வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டையுமே வந்து பெரிய பிளாக் கலர் ட்ரம்ல வச்சிருக்கேன். இது வந்து இன்னொரு வெரைட்டி கத்திரிக்காய். இது வந்து நிரஞ்சன் பட்டான்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் இதுல முள்ளே இல்லை. பட் நிரஞ்சன் பட்டா வந்து முள் இருக்கக்கூடிய கத்திரி. சில சமயத்துல வந்து செடியில முள் இல்லைன்னாலும் காயோட காம்பு பகுதிகளில் முள் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இது டவுட்ல தான் வச்சிருந்தேன். இந்த பிளாக் ட்ரம்ல இருக்கிறது வந்து இப்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, நிஜமாவே கொத்து கத்திரி தான். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து டைரக்டா போட்டு வளர்க்கல. நம்ம தங்கமணி மேம் தான் வந்து நாத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க.
கொடுத்தாங்க. அதனால எனக்கு காய் வர்ற வரைக்குமே டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது வந்து பச்சை கலரில் நல்லா கொத்து கொத்தாக வருது. ஸோ பச்சை கலர் கொத்து கத்திரி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வெரைட்டி கத்திரிக்காயை வந்து கேரளாவில் வழுத்துனுங்கன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு நீட்டாக வரும்னு எனக்கு தெரியல. காம்பு பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக தான் இருந்துச்சு. அதனால இது கொஞ்சம் நீட்டமாக வருமாக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா லைட் வயலட் கலரில் வருது. இப்போ இந்த கத்திரிக்காய் செடி எந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு பாருங்க. நல்லா நீட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொட்டியில் நான் 2 செடி ஒட்டுக்கா வச்சுருக்கேன். அதனால நிறைய காய்கள் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பெரிய ட்ரம்முங்கிறதுனால நம்மளுக்கு வளர்ச்சியும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல, நல்லாவே வந்துட்டுருக்கு. அதே பக்கத்து ட்ரம்மில் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ குட்டியாக இருந்த ஒரு செடி இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம கட் பண்ணி விட்டப்போ ஹோப்பே இல்லை வருமா வராதான்னு. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து முள்ளு கத்திரி. இது எப்படி முள்ளு கத்திரியாக வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்ககிட்டயும் கேட்டேன், முள்ளு கத்திரி ஏதாவது எனக்கு கொடுத்தீங்களா மேம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்லவே இல்லைங்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இதுதான் ஒரு வேளை நிரஞ்சன் பட்டாவாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இதோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இப்போ தான் பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இலையிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முள். அதே மாதிரி அந்த பூவோட காம்புகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த காயோட காம்புகள், அதுலேயும் அவ்வளோ முள் இருக்குது. இப்போது இதில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா, நம்ம 2 செடியும் பக்கத்தில் வச்சுட்டோம். சின்ன தொட்டியாக இருந்தால் கூட தள்ளி வச்சிடலாம். இந்த 2 செடி வேறு வெரைட்டி. இப்போ இது பூ வந்து காய்க்கும் போது கிராஸ் பாலினேஷன் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அப்படி கிராஸ் பாலினேஷன் ஆகிறத வந்து நம்ம சாப்பிடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். அதனாலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுலேருந்து விதைக்கு நம்ம எடுக்க முடியாது. அப்படி நம்ம விதைக்கு விட்டு எடுத்தோம் அப்படின்னா மேபி ஒரிஜினலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. அதுக்காக தான் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தவங்க சொன்னது வந்து மோஸ்ட்லி தக்காளி, கத்திரி, பச்சை மிளகா 3மே வந்து மேக்ஸிமம் கிராஸ் பாலினேஷன் ஆகாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கும் ஒரு வகையில் பிலீஃப் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி செடிகள் எல்லாமே பைசெக்சுவல், தன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நடந்து தான் அது வந்து காய்கள் பிடிக்கும். அதனால அதுவும் இல்லாமல் அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா கமந்து தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அது மேல் நோக்கி வராது, கீழ் நோக்கி தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. இது வந்து நிரஞ்சன் பேட்டான்னு சொல்லி அவங்க கொடுத்த கத்திரி வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரே செடியிலேயே 2 விதமான பூக்கள் பூக்குது. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஒன்று வந்து 6 இதழ் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து 5 இதழ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் ஒன்று வந்து நல்ல கீழ் பார்த்து கமந்து இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு விதம் வந்து மேல் பக்கம் பார்த்து வர மாதிரி வருது. ஆனால் ஒரே செடி தான், 2 செடியெல்லாம் கிடையாது, ஒரே செடி தான். இது எப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பூ வந்து காய் பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த காம்பு மட்டும்தான் பெருசாக இருக்குது. அதுக்குள்ளே இருந்து காய் எப்போ வெளியில் வரும்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி மூடின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்குள்ளே இருந்து காய் வெளியில் வந்தால் தான் நமக்கு தெரியும் என்ன வெரைட்டி அப்படின்ட்டு. பார்க்கலாம், எல்லா வகையிலுமே அதிசயங்கள் தான் காத்துட்ருக்கு. இந்த 2 கருப்பு ட்ரம்மில் செடிகள் வளரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த வகையான ப்ராப்ளமே வரல. இந்த பழைய இலைகளுக்கு அடியில் இந்த மாதிரி வெள்ளை பூச்சிகள் மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து வெள்ளை ஈன்னு சொல்லுவோம், பூச்சிகள் கிடையாது. இது வந்து நார்மல் தான். ஒரு செடியோட இலை வந்து பழுக்கும் போது கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிடணும். அதை ரிமூவ் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணாமல் இது இப்படி இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, என்ன மருந்து அடிக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு மற்றதுலேயும் அதிகமாக தான் ஆயிடும். ஸோ பழைய இலைகளை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் இதுக்கான ரெமெடி. வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நான் இந்த டைம் வந்து எந்த செடிக்குமே எந்த தெளிப்புமே கொடுக்கவே இல்லை. ஒன்லி அந்த ட்ரென்ச் கொடுத்தது, அதே சமயம் அடி உரம் கொடுத்தது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பூச்சி வெரைட்டின்னு சொல்லி எதுவுமே தெளிக்கலை. இப்போ இதுக்கு வந்து நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதுக்கு அந்த பச்சை கலரில். அதனால இப்போ இந்த 2 செடிக்குமே வந்து பழத்தோல் வந்து நம்ம புதைச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது சும்மா ஜஸ்ட் மேலே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புதைச்சி விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால இதை வந்து நல்லா இதுக்கு சுற்றி வர மாதிரி புதைச்சி விட்டுட்ருக்கேன். பூ விட்டு காய்கள் விட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து பழத்தோல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பழக்கரைசல் கொடுக்கலாம். அதாவது நம்ம இதை வந்து ஃபெர்மெண்டட் ஜூஸாக மாற்றிருப்போம் இல்லையா, வெல்லமெல்லாம் போட்டு அதை வச்சு ட்ரென்ச்சாக கொடுக்கறது இன்னும் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்.
இது தவிர கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கறதும் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். கடலை பிண்ணாக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது கூட வேப்ப புண்ணாக்கு கலந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறது நம்மளுக்கு புழுக்கள் உருவாகாமல் இருக்கும். அடுத்ததாக மீன் அமிலம் கொடுக்கறதும் ரொம்ப நல்ல காய்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். மீன் அமிலத்தில் இருக்கிற அந்த கரையாத தலைகள் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா அதையெல்லாம் இந்த மாதிரி செடிகளுக்கு அடியில் புதைச்சி கொடுக்கும்போது இன்னும் கூட நல்லா காய்கள் திரட்சியாக கிடைக்கும். வாழைப்பழ தோள்களை பதிச்சு விட்டதுக்கப்புறம் காய்கள் நல்லா திரண்டு பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துலையும் கொத்து கொத்தா காய்கள் பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் பூக்களும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பிடிச்சிருக்கு. காய்கள் இதுக்கும் மேலே பெருசாகுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஒரு வாரம் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். பக்கத்தில் இருக்கிற அந்த முள்ளு கத்திரியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் எடுத்திருக்கு, கொத்து கொத்தாவும் பூத்துருக்கு. ஸோ இதுவும் என்ன கத்திரியாக வரப்போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். இந்த நிரஞ்சன் பட்டான்னு சொல்கிற கத்திரியில் பார்த்திங்கன்னா காம்புகள் எல்லாம் இந்த மாதிரியே தான் நிற்குது. எனக்கு ஒரு காயுமே வெளியில் வரல இது வரைக்கும். சரி, இதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரம் கழித்து நம்ம இந்த கொத்து கத்திரி செடியை பார்த்தோன்னா முறிஞ்சே விழுந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு காய்களோட வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இதில் நான் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய கத்திரிக்காயெல்லாம் எடுக்க போகிறதில்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு பெருசாக இருக்கிறத அப்படியே விதைக்கு விட்டுற போகிறேன். இதை ஸ்டார்டிங்லேயே இருக்கிற காய்களை விதைக்கு விடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. விதைக்கு விடலாம். இப்போ ஏன் அப்படி நான் விடுறேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற செடி வேறு செடியாக இருக்கிறனால மேபி கிராஸ் பாலினேஷன் ஆகிடுமோ அப்படிங்கிறதுக்காக இனி அடுத்தது விட்டால் கிராஸ் பாலினேஷன் ஆகிடுமோங்கிறனால நான் இதையே விட்டுறேன். ஏன்னா அந்த செடியில் அது என்ன காய் வருதுங்கிறத பார்த்து அதை எப்போ விடலாம் அப்படிங்கிறத பொறுத்து நான் அதுக்கு கவர் கட்டி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது பெரிய தொட்டியாக போயிட்டதுனால நம்ம நகர்த்தி வைக்கவும் முடியாது. அதனால சரி, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறதையே அப்படியே விதைக்கு விடலான்னு. அதனால் ஒன்றும் தப்பில்லை. மேபி காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக ஆகலாம். இந்த வெரைட்டி நான் சமைச்சு பார்த்தேன். இது சமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மேல் தோல் தனியாக கழண்டு வருது. நமக்கு அது கரெக்டாக வேக மாட்டேங்குது, மேல் தோல் மட்டும். சில சமயம் நமக்கு இந்த பச்சை மிளகாவில் மேல் தோல் தனியாக கழண்டு வருமே, அந்த மாதிரி இது மேல் தோல் கழண்டு வருது. எனக்கு இதே ப்ராப்ளம் ஈஜிப்ட் ஒயிட் கத்திரிலையும் இருந்துச்சு. எடுத்தோம் சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாமல் அந்த தோலை தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நமக்கு வாயில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த முள்ளு கத்திரி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு குட்டி காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு எனக்கு வேங்கேரி கத்திரி மாதிரியே இருக்குது. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நல்லா வைலட் தெரியுது. அதனால் கண்டிப்பாக இது வேங்கேரி கத்திரியாக தான் இருக்கும். லென்த் மட்டும் எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன சைஸுக்கு லென்த் வருதுங்கிறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக செடியில் முதல் பூ இது தான். ஆனால் இதில் இந்த காய்கள் கொஞ்சம் சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி இதுக்குள்ளே ஏதாவது பூச்சி வச்சுருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் இது லென்த் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒரு வழியாக அந்த காம்புலேருந்து வெளியில் வந்துருச்சு. ஆனால் பாருங்கள், இதில் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நிரஞ்சன் பட்டா மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது ஒரிஜினல் நிரஞ்சன் பட்டாவான்னு தெரியல. ஆனால் இது நிறைய ப்ராப்ளம்ஸோடையே இருக்குது. இலையிலையும் முள் இல்லை, காம்புலேயும் முள் இல்லை. பார்க்குறதுக்கு நிரஞ்சன் பட்டா மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் தெரியணும் இது என்ன வெரைட்டின்னு. ஆனால் காம்புகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஏன் இப்படி இருக்குது, இது எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வெரைட்டியே இப்படியா, இல்லை இது வேறு ஏதாவது நோய் தாக்குதல் மாதிரி ஏதாவதா அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.